வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோலாலம்பூர் நகரம். மலேசியாவுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்காக நான் இங்கே வந்திருக்கிறேங்க. ஒரு அற்புதமான மலேசியாவின் தலைநகரமான கோலாலம்பூரில் தான் நான் இருக்கிறேன். நம்ம கோலாலம்பூரில் சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் கோர்ட் ஹில் கணேசர் என சொல்லப்படும் ஒரு கோவிலுங்க. மலேசியாவில் தமிழ் சமூகம் என்பது பன்னெடுங்காலமாக இருந்து வர ஒரு விஷயங்க. நூற்றுக்கணக்கான ஆண்டாக தமிழர்கள் வம்சாவளியாக இங்கே இருந்துட்டு வராங்க. தங்களுக்கென மலேசியா முழுக்க பல கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான கோவில் தான் கோலாலம்பூரில் ஜலான் புது லாமா என்ற இடத்துல இருக்கிற இந்த ஒரு அற்புதமான கோர்ட் ஹில் கணேசர் கோவில். அற்புதம் செய்த கோவிலுங்க. அதனால தான் நான் அற்புதமான கோவில் சொன்னேங்க. ஆமாங்க, இந்த விநாயகருக்கு அதீத சக்தி கொண்ட விநாயகர்னால தமிழர்கள் எல்லா நாட்களிலும் இங்கே வணங்குறாங்க. வாரம் சனி ஞாயிறுல கூட்டம் அதிகமாக இருக்கும். அதை தவிர விநாயகருக்கான எல்லா விழாக்களும் பெரு விழாக்களாக இங்கே கொண்டாடப்படுதுங்க. இந்த இடம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோர்ட் ஹில் என சொல்லப்பட்ட ஒரு பகுதிங்க. ஒரு காலத்தில் மேடாக இருக்கிற பகுதிங்க. ஒரு காலத்தில் இந்த இடத்துல கோர்ட் இருந்ததுனால இந்த இடம் கோர்ட் ஹில் என சொல்லப்பட்டது. அந்த கோர்ட்டுக்கு பல கேஸ் விஷயமாக வரவங்க எல்லாருமே மலாய் மக்களாக இருக்கட்டும், சீனர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கோவிலுக்கு வணங்கி தங்களுடைய கேஸ் வெற்றி பெறணுன்ட்டு வணங்கி செல்வாங்களாம். அதனால் இந்த விநாயகருக்கு கோர்ட் ஹில் விநாயகர் என்ற ஒரு பெயர் இருக்குங்க. இந்த விநாயகர் கோவில் கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாலங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டீ எஸ்டேட்டாக இருந்தது. அந்த டீ எஸ்டேட்டில் தமிழர்கள் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. அதில் ஒரு தமிழர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோவில் வைக்கணும், விநாயகருக்கு சின்னதாக ஒரு சன்னதி கட்டணுன்ட்டு ஆசைப்பட்டார். அதே மாதிரி வச்சார். ஒரு மணியும் வச்சு யாரெல்லாம் விநாயகரை வேண்டுறாங்களோ மணி அடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமும் கிரியேட் பண்ணார். வந்த பக்தர்கள் மணி ஒலி எழுப்புறத அங்கிருந்த ஒரு பிரிட்டிஷ் அதிகாரிக்கு பிடிக்கலைங்க. அவர் பேர் வேகனர், எல்லாருமே வர வேகனர் துரைன்னு கூப்பிடுவாங்க. அந்த தோட்டக்காரரை கூப்பிட்டு இந்த கோவிலை நீயே எடுத்துறியா இல்லை நான் இடிக்கட்டுமான்னு மிரட்டினாருங்க. அதை சொல்லி முடிக்கல, அவருக்கு பக்கவாதம் திடீர்னு வந்துருச்சுங்க. அன்று இரவு பார்த்திங்கன்னா கனவுல அந்த தோட்டக்காரருக்கு விநாயகர் தோன்றி வேகனர் துரைக்கு அந்த விநாயகர் கோவிலில் இருக்கிற விபூதியை எடுத்து காலில் கையிலெல்லாம் பூசி விடுமாறு விநாயகர் சொன்னாருங்க. காலையில் கண் விழித்து எழுந்தவுடன் அந்த தோட்டக்காரன் விபூதி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டு வேகனதுரையின் கை கால்களை தடவை என்ன ஆச்சரியம், உடனே அது குணமாயிடுச்சுங்க. ஒரு அதிசயமாக நடந்த இதை வேகனர் ஆச்சரியப்பட்டு அந்த கோவிலை தானே பெரியதாக கட்டித்தர ஒத்துக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லை, அவருமே விநாயகர் கோயிலில் தினமும் வணங்க ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு அதிசய கோயிலுங்க இந்த ஒரு கோவில். அதனால தான் பன்னெடுங்காலமாக நூற்றாண்டு காலத்துக்கு மேலே இந்த கோவிலுக்கு மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே 2 தமிழர் ஹோட்டல் இருக்குங்க. ஒன்று ஹோட்டல் கணேசா, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஊர் A2B. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலை சுற்றி நிறைய மாலை கடைகள், பூஜை சாமான்கள் விற்கிற கடைகளும் இருக்குது. நீங்கள் வெறும் கையோடு வந்த போதும் எல்லா பூஜை பொருட்களும் இங்கே வாங்கி சுவாமிக்கு படைக்கலாங்க. இன்னொரு நல்ல விஷயத்தை பார்த்தேன். இங்கே வரவங்களுடைய காலணிகள், அதாவது ஃபுட்வேரை ஒரு பாக்ஸில் வச்சு அதை வரிசை அடுக்கி வச்சுருக்கிறாங்க. வரவங்க யாருமே செருப்பை கண்ட இடத்துல வைக்கக்கூடாதுன்ட்டு இந்த ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு ஒரு சிறிய கட்டணம் வசூலிக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கட் அளவுக்கு, அதாவது 24 ரூபா அளவுக்கு வாங்குகிறாங்க. இந்த கோவிலின் ஒரு மிகப்பெரிய சிறப்பு பார்த்திங்கன்னா உலகத்தில் சங்கு பூஜை செய்யும் விநாயகர் கோவில் இந்த ஒரு கோயில் மட்டும்தாங்க. 1939ஆம் ஆண்டிலிருந்து தினமும் 2 முறை காலை 6 மணி மற்றும் மாலை 4 மணிக்கு இந்த சங்கு பூஜை நடக்குதுங்க. இங்கே சங்கு வழியாக தண்ணீர் ஊற்றும்போது சங்கின் இயற்கையான சுழல் வடிவத்தில் இங்கே இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்படும். மந்திரங்கள் ஒலிக்க இந்த பூஜை மிகுந்த ஆற்றலை தருவதாக இங்கே மக்கள் நம்புகிறாங்க. கோவில் கருவறைக்குள் இருக்கும் விநாயகர் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்காருன்னா பார்த்துங்க. அதனால் இங்கே வரவங்களுக்கு ஆன்மீக அதிர்வு, அதாவது ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் கிடைக்கும், தெய்வீக சக்தி அதிகரிக்கும்ட்டு நம்பி நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராங்க. இந்த கோவிலில் ஆரம்ப காலத்துலேருந்து வில்வ மரம் ஒன்று இருக்குதுங்க. நாங்கள் மலேசியா முதல் 2 நாட்கள் எங்கெங்கோ சாப்பிட்டோங்க. சாப்பாடே பிடிக்காமல் இருந்தது. ஆனால் பக்கத்துலேயே, இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு தமிழர் உணவு இருக்கவும் உள்ளே புகுந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோங்க. எல்லாமே கொஞ்சம் ரீசனபிள் விலையில் இருந்ததுங்க.
பக்கத்தில் ஏ2பியும் இருக்குது. அங்கேயுமே ஒரு நாள் ட்ரை பண்ணோம். ஆனால் அங்கே ரொம்ப காஸ்ட்லிங்க. இந்த ஹோட்டல் கணேசாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்குங்க. நம்ம ஊர் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாமே இங்கே கிடைக்குது. சாப்பாடும் கிடைக்குதுங்க. மதிய நேரத்தில் ஃபுல் மீலும் தராங்க. அதனால் நீங்கள் கோலாலம்பூர் வந்தீங்கன்னா நேராக இங்கே வந்துடுங்க. சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த ஹோட்டல் கணேசா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மகாமாரியம்மன் கோவில் பக்கத்துலேயே இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் மகாமாரியம்மன் கோவில் இருக்குது. அந்த வீடியோவும் அடுத்து வந்துட்டுருக்குங்க. பல இடத்துல சாப்பிட்டு தினமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வேளைக்கு 50 ரிங்கட் செலவு பண்ணுறதுனாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 15-20 ரிங்கட்டுக்குள்ளே தான் சாப்பிட்டு முடிச்சேன்னா பார்த்துங்க. அந்தளவுக்கு நம்முடைய ஊர் உணவுகள்லாம் ரொம்ப எக்கனாமிக்கல் விலையிலே கிடைக்குதுங்க. நம்ம ஊருக்கு காஸ்ட்லியாக இருக்கலாங்க. ஆனால் 15-20 ரிங்கட்ன்றது மலேசியா கணக்கில் கொஞ்சம் கம்மி ரேட்டு தாங்க. ஸோ உண்மையிலே வந்து இங்கே இருக்கிறவங்கள பாராட்டணும். ரொம்ப வந்து சந்தோஷமாக நாங்கள் சாப்பிட்டோங்க. ஏன்னா நாங்கள் முதல்ல வந்து லங்காவி ஐலண்ட் போயிருந்தோம். அங்கேருந்து ஒரு 2 நாள் கழித்து இங்கே வந்துட்டு மேலும் ஒரு 2 நாள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு 4வது நாள் 5வது நாளில் வந்து ஒரு நல்ல உணவை பார்க்கும்போது, நம்ம ஊர் உணவை பார்க்கும்போது அதனோட மகிழ்ச்சியே வேறு மாதிரி இருந்ததுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் மலேசியாவில் வந்து ஜலான் புது லாமா என்ற இடத்துக்கு வரணும். அதுதாங்க இந்த கோலாலம்பூரில் இருக்கிற இந்த இடம். பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. டாக்ஸின்னு பார்த்தீங்கன்னா ஜலான் புது லாமா அப்படி இல்லாட்டி வந்து ஏ2பின்னு போட்டிங்கனாலே பக்கத்துலேயே கொண்டாந்து விட்டுறாங்க. மலேசியா சுற்றுலாவில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதுன்னு எனக்கு முதல்ல தெரியாமல் போச்சுங்க. எதேச்சியாக தான் இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டு இதோ இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புக்கிட் பின்டாங் அப்படின்ற இடம் இருக்குங்க. அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஎல் டவராக இருக்கட்டும், பெட்ரோனாஸ் டவராக இருக்கட்டும், அல்லது சைனீஸ் ஃபுட் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அது தவிர வந்து சைனா மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே பக்கத்துலேயே இருந்ததுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிப்பாக எங்களுக்கு இந்த ட்ரிப் அமைஞ்சது. நாங்கள் இந்த கோவிலில் வந்து மட்டும் இல்லைங்க, அடுத்தது மகாமாரியம்மன் கோவிலுக்கும் போனோம். அது தவிர அல்டிமேட் வந்து இதோ நம்ம பார்க்குற அந்த முருகர் கோவிலுங்க. அதை பற்றியும் தனி விலாக் வரும். மகாமாரியம்மன் கோவில் பற்றியும் தனி விலாக் வருங்க. ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு நிறைய இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு கூட நம்முடைய இந்து கோயில்களை பற்றி போடுறதுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. அதனால் எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.